ஹாய் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோ பெரம்பலூர் மாவட்டத்துல ஒரு சின்ன அழகான கிராமங்க. அந்த கிராமத்துல இருந்து பக்கத்து கிராமத்துல அவங்களோட பொண்ணு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் போயிருக்காங்க. அவங்களுக்கு நடந்த அமானுஷமான திகிலான நிகழ்வு பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவே இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னுமே நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான்ல ஆல் கொடுத்து வச்சிருங்க. ஓகே நண்பர்களே, அவங்களுக்கு என்னதான் நடந்திருக்குன்றத நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பெரம்பலூர் மாவட்டத்துல ஒரு சின்ன அழகான கிராமங்க, அதுவும் மலையோர கிராமம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட பேர் வந்து தனலட்சுமிங்களாங்க. இவங்களோட பொண்ணு வீடு பார்த்தீங்கன்னா, இந்த தனலட்சுமியோட ஊர் வந்து மலையோர கிராமம். ஆனா இந்த தனலட்சுமி அவங்களோட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க அந்த ஊர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் மாதிரியான இடங்க. ஒரு 5 கிலோமீட்டர், அதாவது தனலட்சுமி வீட்டுல இருந்து அவங்களோட பொண்ணு வீட்டுக்கு 5 கிலோமீட்டர் தூரம் இருக்குமாங்க. அவ்வளவு தூரம் இருந்தாலுமே இந்த தனலட்சுமி என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போல்லாம் வந்து பஸ் வசதி வந்து அதிகமா கிடையாதாங்க. அதுவும் ஏதாவது ஒரு டைமுக்கு மட்டும்தான் பஸ் இருக்குமா. இவங்க நினைச்ச நேரமெல்லாம் அவங்களோட பொண்ணு வீட்டுக்கு போகணும் அப்படின்னா நிறைய டைம் நடந்தே தான் போவாங்களாம், நடந்தே தான் வருவாங்களாம். ஏதோ ஒரு நாள் தான் இந்த பஸ்ஸை வந்து எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பாங்களாம். அதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா மட்டும்தான் இந்த பஸ்ஸை வந்து எதிர்பார்ப்பாங்களாம். அப்படிதாங்க அன்னைக்கும் இந்த தனலட்சுமி அப்படின்றவங்க நிறைய மாடுகள் வச்சிருந்திருக்காங்க. மாடு வந்து கண்ணு போட்டிருக்கு. இந்த கண்ணு போட்டதுக்கு அப்புறம் சீம்பால்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பாலை எடுத்துட்டு நம்மளோட பொண்ணு வீட்டுக்கு போகலாம். சீம்பால் அப்படின்னா யாருக்கு தான் பிடிக்காது. அதே மாதிரிதான் இவங்களோட பொண்ணுக்கும் அந்த சீம்பால் அப்படின்னா ரொம்பவே பிடிக்குமாங்க. அவ்வளோ ஆசையா சாப்பிடுவாங்களாம். அதனால இவங்க தனலட்சுமி என்ன பண்றாங்கன்னா, நம்மளோட பொண்ணுக்கு இந்த சீம்பால் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு அந்த சீம்பாலையும் காய்ச்சறாங்க. 7 மணிக்கு இவங்க அவங்களோட பொண்ணு வீட்டுக்கு போறதுக்காக ரெடியும் ஆயிட்டாங்க. அவங்களோட பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா ரம்யாங்க. இந்த ரம்யாவோட வீட்டுக்கு போயிட்டு சீம்பாலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்பவே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு நடைய கட்டணும் அப்படின்னா நேரா நம்மளோட வீட்டுக்கு வந்துடலாம். நைட் எல்லாம் மாடுகளையும் பார்த்துக்கணும், அந்த கண்ணுக்குட்டி புதுசா போட்டிருக்கீங்க அதையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதே போல தனலட்சுமி அவங்களோட வீட்டுக்காரர்த்தையும் சொல்லியிருக்காரு, நான் வந்து பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீ வந்து மாட்டை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு அவங்களோட வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு 7 மணிக்கு மேலதான் அவங்களோட மலையோர கிராமத்துல இருந்து தனலட்சுமி அவங்களோட பொண்ணு வீட்டுக்கும் கிளம்பியிருக்காங்க. நேரா இவங்களும் நல்லாவே நடந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க வர பாதை பார்த்தீங்கன்னா, அது மலையோர கிராமம்னு சொன்னோம் இல்லையா, மெதுவா சீம்பாலை எடுத்து தலையில வச்சுட்டு இவங்களும் நடந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க, டார்ச் லைட்டோட உதவியோட. சரின்னு இவங்களும் நல்லபடியா நடந்து வந்துட்டே இருந்திருக்காங்க. ஒரு கிலோமீட்டர் தாண்டி இருப்பாங்களாங்க. அது வரைக்கும் இவங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசமான நிகழ்வுமே நடக்கல. ஆனா அந்த 1 கிலோமீட்டருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, இவங்க சுத்தி சுத்தி இந்த பாம்புகளோ பூச்சிகளோ எதுவுமே குறுக்க வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த பக்கமும் இந்த பக்கமும் டார்ச் அடிச்சுக்கிட்டு ஒரு கையில சீம்பால் அந்த பாத்திரத்தை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அப்போ இவங்களோட டார்ச் லைட் வெளிச்சம் படுற அவ்வளோ தூரத்திலேயே ஒரு வெள்ளையான ஒரு மர்மமான ஒரு உருவம் மெதுவா நடந்து முன்னாடி நோக்கி போற மாதிரி இருந்திருக்குங்க. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, யாரோ ஒரு நபர் வந்து இந்த போர்வையோ இல்ல வேட்டி எடுத்து அப்படி தலையில ஃபுல்லா போத்திக்கிட்டு போனா குளிருக்கு போத்திட்டு போவாங்க, அந்த மாதிரி நினைச்சிட்டாங்க. சரி ஓகே, இவங்க ஏதோ ஒரு ஆள் தான் இந்த பக்கம் நடந்து போயிட்டு இருக்காரு, நமக்கு எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இவங்களும் அந்த ஆளை நோக்கி வேகமா நடந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் அந்த வெள்ளை வேட்டி போத்தன மாதிரியான அந்த உருவத்திட்ட அங்க உருவத்து பக்கத்துலயும் போயிட்டாங்கங்க. போனதுக்கு அப்புறமா தான் இவங்க அந்த டார்ச் அடிச்சு யாரா இருக்கும், நம்ம கிராமத்தை சேர்ந்தவங்களா வேற யாராவதான்னு பார்க்கலான்னு அந்த முகத்திலயும் அடிச்சிருக்காங்க. முகத்துல அடிச்சதுமே இந்த தனலட்சுமின்றவங்களுக்கு மிரண்டு போற மாதிரி ஒரு சம்பவங்க. முகமே இல்லையாங்க, அப்படியே வெறும் சதை மட்டும்தான் இருந்திருக்குதாங்க. அதை பார்த்தா தனலட்சுமி ஆணு கத்த ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அது ஒரு வித்தியாசமான உருவமா அப்படியே மெதுவா மாறுற மாதிரியும் அவங்க வச்சிருந்த அந்த டார்ச் லைட் வெளிச்சத்துல பார்த்துருந்துருக்காங்க. பார்த்த நபர் அதுக்கப்புறம் வேக வேகமா ஓட்டம் பிடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு இவங்களும் அந்த உருவம் பார்த்த அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஓடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் தனலட்சுமியால ஓடவும் முடியலையாங்க. அவ்வளவு தூரம் வரைக்கும் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் மெதுமெதுவா நடக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. மூச்சு வாங்கிக்கிட்டே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க கொஞ்சம் தூரம் மறுபடியும் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு மறுபடியும் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் வந்திருக்கு.
என்னன்னு பார்த்தா இவங்க தலையில வச்சுட்டு இருந்த அந்த சீம்பாலோட வெயிட் வந்து யாரோ ஒரு 2-3 பீஸ் எடுத்துட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருந்திருக்கு. அது மாதிரி இந்த தனலட்சுமிக்கு ஃபீல் ஆனதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்றாங்கன்னா, என்னன்னு தெரியலையே நம்ம வர 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 இந்த பாத்திரத்துல உள்ள வெயிட் வந்து கம்மியாயிட்டே இருக்க மாதிரி இருக்கு, என்னன்னுதான் நம்ம பார்ப்போம் அப்படின்னு இந்த தலைமையில வச்சுட்டு இருந்த அந்த சீம்பால் பாத்திரத்தை கீழையும் எடுத்து பார்த்துருக்காங்க. பார்த்தவங்க இன்னுமே மிரண்டு போயிட்டாங்க. டார்ச் அடிச்சு அந்த சீம்பால் பாத்திரத்தை பார்க்கும்போது அதுல இவங்க வச்சுட்டு வந்திருந்த சீம்பால்ல பாதி சீம்பால் அந்த ஃபுல்லா ரவுண்டா வச்சுட்டு வந்திருக்காங்க. அதுல ஒரு கேக்ல நம்ம இப்படி கையை வச்சு அள்ளா எப்படி இருந்திருக்கும் அதே மாதிரி இந்த சீம்பாலுல யாரோ கையை வச்சு அள்ளி எடுத்த மாதிரி பார்த்துருக்காங்கங்க. பார்த்ததும் இவங்க என்னடா இது நம்ம தலை மேல வச்சுட்டு வரும்போது இதை வந்து யார் எடுத்திருப்பாங்க, கண்டிப்பா இது எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு இவங்க யோசிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த தனலட்சுமி என்ன பண்றாங்கன்னா சுத்தி சுத்தி பார்த்துருக்காங்கங்க. பார்த்ததுமே இவங்களுக்கு அந்த டார்ச் லைட் வெளிச்சத்துல ஒரு எருக்கஞ்செடியும் தெரிஞ்சிருக்கு. அந்த எருக்கஞ்செடியை கொஞ்சமா உடைச்சி மறுபடியும் இவங்க அந்த சீம்பால் வச்சிருக்காங்களே அந்த பாத்திரத்திலேயே இவங்க தலைமையில வைக்கிறாங்களா அந்த துண்டு இடையில சீம்பால் பாத்திரத்துக்கு நடுவுல அந்த இலையையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த எருக்கஞ்செடியோட குச்சை கொஞ்சம் கையிலையும் வச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுனாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இதை வந்துட்டு நம்ம கையில வச்சிருந்தாவோ இல்ல இந்த எருக்கஞ்செடிக்காக அந்த பேய் வந்து பயப்படும் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க மீண்டும் தைரியமா நடக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. நேரா அவங்களோட பொண்ணு வீட்டுக்கும் போறாங்க. போனவங்க சும்மா விடலைங்க, அவங்களோட வீட்டோட தெருவோட என்ட்ரன்ஸ் பக்கத்திலேயே மறுபடியும் அந்த சீம்பால் பாத்திரத்தை இறக்கியிருக்காங்க. இறக்கி அந்த சீம்பாலில் பாதி சீம்பால் காணாமச்சு இல்லையா, அந்த நேருக்கே இன்னும் கொஞ்சம் சீம்பாலை எடுத்து இவங்க முன்னாடி பார்த்தபடியும் கை மட்டும் சீம்பாலோட பின்னாடி இப்படி விழுகிற மாதிரியும் அப்படியே சீம்பாலை தூக்கி போட்டிருக்காங்க. போட்டதுக்கு அப்புறம் மீண்டும் அவங்களோட பொண்ணோட அந்த வீட்டோட தெருவுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு முன்னாடியும் போயிட்டாங்க. வீட்டுக்கு முன்னாடி போனதுக்கு அப்புறமா தான் இந்த எருக்கங்குச்சியை அவங்களோட வீட்டு வாசல்ல போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கை காலெல்லாம் கழுவிட்டு இந்த சீம்பாலை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததும் இவங்க பொண்ணுக்கு ரொம்பவே இஷ்டமான அந்த சீம்பாலை வந்து அப்பவே அவங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நிறையவே சாப்பிட்டு முடிச்சுட்டாங்களாங்க. அப்புறம் அவங்களோட வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொடுத்து அப்பவே அந்த சீம்பால் பாத்திரமே காலி ஆயிடுச்சான். சரி ஓகேவா, நான் இந்த பாத்திரத்தை கொடுத்தீங்கன்னா நான் ஊருக்கு கிளம்புவேன் அப்படின்னு இவங்களோட அம்மா சொன்னதும் அவங்க பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, அம்மா வேண்டாமா, இந்நேரத்துக்கு நீ போக வேண்டாம், நீ காலையில போ அப்படின்னு அவங்க பொண்ணு எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. ஆனா தனலட்சுமி கேட்கலங்க. சரி நான் இப்பவே கிளம்புறேன், அப்பா கிட்ட வேற சொல்லிட்டு வந்துட்டோமா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு பாத்திரத்தை வாங்கிட்டு நல்லா கழுவி அதுக்கப்புறமா தான் அங்க எடுத்துட்டு போறாங்க. இவங்களோட ஊர் கிராமத்துக்கும் மறுபடியும் நடந்தே போறாங்க. போனவங்க இவங்களோட கிராமத்தை நோக்கி பக்கமா போயிட்டாங்கங்க. ஃபுல்லா இருட்டு, கபோர்னு இருட்டா இருக்கு. இவங்களோட டார்ச் லைட் வெளிச்சம் மட்டும்தான் அந்த பக்கம் இந்த பக்கம் அவங்க அடிச்சுக்கிட்டே கொஞ்சம் தைரியத்தோட தான் நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இவங்களோட கிராமத்தோட என்ட்ரன்ஸ் பக்கமா வந்ததுக்கு அப்புறமும் கூட ஒரு வித்தியாசமான உருவத்தை மறுபடியும் பாக்குறாங்க. என்ன உருவம்னு பாத்தீங்கன்னா, இவங்க அவங்களோட பொண்ணு வீட்டுக்கு போகும்போது அப்படியே வெள்ளை வேட்டி இப்படி தலையோட இப்படி போத்துன மாதிரி ஒரு உருவம் போய்கிட்டு இருந்துச்சுல்ல, அதே மாதிரி இப்பவும் ஒரு வெள்ளை வேட்டியை ஃபுல்லா இப்படி தலையோட போத்து பின்னாடியில ஃபுல்லா கவர் பண்ணின மாதிரி அதே மாதிரி ஒரு உருவம் மெதுவா நடந்து போய்கிட்டே இருந்திருக்குங்க. அதை பார்த்த தனலட்சுமி சத்தமே போடல, அழுங்காம அப்படியே டார்ச் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அதே இடத்துல நின்றுட்டு இருந்திருக்காங்களாம். நின்னதுக்கு அப்புறமா இவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச சாமி பேர்கள் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் டார்ச் ஆன் பண்ணியிருக்காங்களாம். ஆன் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த உருவம் சர்ன்னு ஒரு பக்கமா பார்த்து ஓடுதுங்க. எந்த பக்கம்னு பாத்தீங்கன்னா இவங்களோட சுடுகாட்டோட பாதையை நோக்கி தான் போயிருந்திருக்கு. வேகமா சர்ன்னு அந்த உருவம் சுடுகாட்டு பாதையில போனதை பார்த்த தனலட்சுமி அங்க பிடிச்ச ஓட்டத்தை அவங்களோட வீட்டுக்கு வந்துதான் அங்க அப்படியே மெதுவா நடக்கிற மாதிரியும் வந்திருக்காங்களாங்க. வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ஹஸ்பண்ட வந்து நடந்த விஷயம் எதுவுமே சொல்லல, மூச்சு மட்டும் பயங்கரமா வாங்கிட்டே இருந்திருக்கு. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் முகம் கை கால் எல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்குள்ளேயும் போயிருக்காங்க. அன்னைக்கு இந்த தனலட்சுமி அப்படின்றவங்க தூங்கும் போது சாப்பிடாமலே தூங்கி இருந்திருக்காங்க. அதே போல அடுத்த நாள் காலையில
கரெக்டா ஒரு 5:30 மணி இருக்குமாங்க. அந்த நேரத்துல தனலட்சுமி பால் கறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா எந்திரிச்சிருக்காங்க. எழுந்தவங்க மறுபடியும் வெளியே வந்து வாசப்படிக்கிட்டு நின்று பாக்குறாங்கங்க. இவங்களோட வீட்டுக்கு பக்கத்திலேயே தான் இவங்க மாட்டு தொழுவமும் வச்சிருந்திருக்காங்க. அந்த மாட்டுப்பட்டியில இவங்க ஒரு மாடு மட்டும் இல்லைங்க, ஒரு 4-5 மாடாட்டம் வச்சிருந்திருக்காங்க. அந்த மாடுகளுக்கு எல்லாம் பால் கறக்கணும் அப்படின்னு இவங்களும் பால் கேனை எடுத்துக்கிட்டு மெதுவா அவங்களோட பட்டியை நோக்கி நடக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. பால் எல்லாம் கறந்து முடிச்சுட்டு மறுபடியும் இவங்க வீட்டுக்குள்ள வரணும் இல்லையா, அதே மாதிரி இவங்க அப்படியே வீட்டுக்கு வந்தவங்க மெதுவா திரும்பியும் பார்த்துருக்காங்க. இவங்களுக்கு உள்ளுணர்வுல யாரோ அங்க இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆன காரணத்தினால்தான் இவங்க மெதுவா திரும்பியும் பார்த்துருக்காங்க. திரும்பி பார்க்கும்போது அங்க வந்து இவங்க முன்னாடி நாள் நைட் பார்த்தாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரியான உருவம் தாங்க அங்க நின்றுட்டு இந்த தனலட்சுமியை முறைச்சு பார்க்குற மாதிரி இருந்திருக்கு. அந்த நேரத்துல இவங்க பார்க்கும்போது மட்டும் கண்ணு மட்டும் நல்லா பளிச்சுன்னு தெரியுற மாதிரி இருந்திருக்குங்க. அதுவும் தனலட்சுமியை பார்த்தபடி இருக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. மற்றபடி இந்த வாயோ மூக்கோ எதுவுமே இல்லையாங்க, கண்ணு மட்டும்தான் இருந்துச்சான். இதை பார்த்த தனலட்சுமி அந்த பால் கேனை அங்கேயே கீழே போட்டுட்டு வேக வேகமா வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட சொல்லி அவரும் வெளியே வந்து பார்த்துருக்காங்க. பார்த்தா பால் கேன்ல பாதி பால் வந்து கீழே ஊத்திருச்சு. என்னடி இப்படி பண்ணிட்ட அப்படின்னு தனலட்சுமி திட்டிட்டு எங்க பார்த்த அப்படின்னு அந்த உருவத்தை கேட்கிறாருங்க. அங்கதான் பார்த்தேன்னு அவங்க கையை காட்டும் போது அப்படியே மணலா கரைஞ்சா காத்துல கரைஞ்சு போனா எப்படி இருக்கும், அதே மாதிரி அந்த உருவம் கரைஞ்சு போறதையும் இந்த தனலட்சுமி பார்த்திருக்காங்க. ஆனா அது வந்து அவங்களோட ஹஸ்பண்டுக்கு தெரியவே இல்லையாங்க. அந்த தனலட்சுமியும் அங்க பாருங்கன்னு அந்த இடத்த கையை காட்டிட்டு கத்திட்டே இருந்திருக்காங்க. ஆனா அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து எதுவுமே தெரியல. இவளுக்கு என்னமோ ஆச்சு, பயந்துருப்பா போல அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, உள்ள போய் படுமா, எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன், மாட்டு வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உன்னை எழுப்புறேன் அப்படின்னு இவங்க தனலட்சுமியை வந்து உள்ள அனுப்பிட்டாங்களாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹஸ்பண்ட் இருக்காங்களே, அவங்க வந்து பாதி பால் கீழே ஊத்திச்சுல அதையெல்லாம் கழுவி விட்டுட்டு அந்த மீதி பாலை மட்டும் எடுத்துட்டு போய் அவங்களோட ஊர்ல உள்ள பால் சொசைட்டிகள்ல ஊத்துறதுக்காக போயிருக்காரு. போனதுக்கு அப்புறம் இந்த தனலட்சுமி மறுபடியும் வெளியே வந்து பார்க்கலாமே அப்படின்னு மெதுவா இவங்களோட கதவு பக்கத்துல நின்று எட்டி பார்த்திருக்காங்க. இவங்களோட வீட்டுக்கு பக்கத்துலயே கொஞ்ச தூரம் தள்ளி இவங்களோட கிணறு இருந்திருக்காங்க. அந்த கிணத்துக்கு பக்கத்திலேயே ஒரு சின்னதா மோட்டார் ரூமும் வச்சிருந்திருக்காங்க. அந்த மோட்டார் ரூம் ஒரு உருவம் சுத்திட்டே இருக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. அதுவும் நல்ல ஒரு ஃபுல்லா வெளிச்சம் வரல, ஓரளவுக்கு வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறமா தான் பார்த்துருக்காங்க. மெதுவா அந்த ரூமை சுத்தி 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 வட்டமிடுற மாதிரியும், அந்த ரூமை மட்டும் இல்லைங்க, அந்த கிணத்தை சுத்தி சுத்தி வட்டம் போடுற மாதிரியும் அந்த உருவம் நடந்துட்டே இருந்திருக்கு. அதையும் தனலட்சுமி நல்லாவே அவங்க கண் கூட பார்த்துருந்துருக்காங்க. பார்த்தவங்க இனிமேல் வந்து நம்ம நல்லாவே வெளிச்சம் வரட்டும், நல்ல சூரிய வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வெளியே போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அப்பவே கதவை சாத்திட்டு உள்ளே இருந்திருக்காங்க. அதன் பிறகு இந்த தனலட்சுமியோட ஹஸ்பண்ட் வந்து பால் சொசைட்டிக்கு பால் ஊத்துறதுக்காக போனார் இல்லையா, அவரும் வீட்டுக்கு வந்துட்டாருங்க. மணி பார்த்தீங்கன்னா 7:15 மேல ஆயிடுச்சு. இன்னமுமே இவ வெளியே வராம என்னடா பண்றான்னு அப்போதான் அவர் வீட்டுக்குள்ளேயும் வந்திருக்காரு. வந்ததுக்கு அப்புறம் தனலட்சுமி மறுபடியும் பார்த்த அந்த சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இந்த நபர் வந்து நம்பவே இல்லைங்க. அதுக்கு அடுத்து இதெல்லாம் ஒண்ணுமே இல்லமா, நீ ஏமா இப்படி பயந்துட்டே இருக்கிற, எத்தனை வருஷமா இந்த மலை கிராமத்துல இங்க நம்மளோட வீடு தானே கடைசி, இந்த வீட்டுல நம்ம இவ்வளவு நாளா வாழலையா, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம தானே இருந்தோம், இப்ப என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு அவங்கள கொஞ்சம் ஹார்ஸா பேசிட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு மறுபடியும் அவங்களோட தோட்டத்துல விவசாய வேலை தாங்க நடந்துட்டு இருக்கு. அந்த வேலைக்காக போயிட்டாங்க. வேலையாட்கள் எல்லாம் வேலைக்கு வந்துருவாங்க. நான் அங்க காட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனலட்சுமியை சமையல் செஞ்சு எடுத்துட்டு வர சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டாருங்க. தனலட்சுமியும் மறுபடியும் அடுப்பெல்லாம் பத்த வச்சு சமையல் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவங்களோட வீட்டுக்காரருக்காக சாப்பாடும் எடுத்துக்கிட்டு காட்டுக்கும் போயிருக்காங்க. வயலுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு பெரிய மாமரமும் இவங்க வச்சிருந்திருக்காங்க. அந்த நிழல்ல வந்துட்டு 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தனலட்சுமி வந்து எனக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குங்க, என்னமோ மயக்கம் வர மாதிரி, உடம்பெல்லாம் ரொம்பவே வலிக்கிற மாதிரி, வயிறு மட்டும் பயங்கரமா வலிச்சுட்டே இருக்குங்க, நான் வந்து வீட்டுல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாயங்காலமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா நீ போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வா, நைட்டே வேற சரியா தூங்கல, நீ வேற ரொம்ப பயந்த மாதிரி இருக்க, நீ அங்க போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு பொறுமையா கூட வா அப்படின்னு அவங்களோட வீட்டுக்காரரும் சொல்லிட்டாருங்க. அதுக்கப்புறம் தனலட்சுமி அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கும் வந்துட்டாங்க. வந்தவங்க நல்லாவே படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க.
மறுபடி சாயங்காலம் இவங்க எந்திரிச்சிருக்காங்க. எழுந்ததுக்கு அப்புறமா வயலுக்கும் போயிருக்காங்க. வயல் வேலைகள் எல்லாம் முடிஞ்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கும் வந்திருக்காங்க. வந்ததுக்கு அப்புறமா சமைச்சு சாப்பிட்டுட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா படுக்கலாம் அப்படின்னு தனலட்சுமி படுக்கையில இருந்து எழுந்து வெளியவும் வந்திருக்காங்க. மணி பாத்தீங்கன்னா 9:15 தாங்க இருக்கும். அவ்வளோ நேரத்துக்கு இவங்க பாத்ரூம் போகிறதுக்கு எங்க வரணும்னு பாத்தீங்கன்னா இவங்களோட வீட்டு பக்கத்துல இந்த பக்கம் சைட்ல தான் பாத்ரூம் கட்டியிருந்திருக்காங்க. அங்க வந்துட்டு பாத்ரூம் போயிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வரலான்னு வந்திருக்காங்க. அப்பவும் இந்த தனலட்சுமிக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு மாதிரி அங்க பாருன்னு யாரோ சொல்ற மாதிரி இருந்திருக்குங்க. இவங்களும் அப்படியே மெதுவா திரும்பி பார்த்திருக்காங்க. இவங்களோட கிணத்து பகுதியில இருந்து ஒரு வெள்ளையான உருவம் அப்படியே இவங்களோட கிணத்துக்கு உள்ள இருந்து மெதுமெதுவா அப்படியே மேல வந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி மேல வந்துட்டே இருக்க மாதிரி பார்த்திருக்காங்க. மேல வந்து கடைசியா ஒரு ஆளோட ஹைட்டுக்கே அங்க நின்றுட்டு இருந்திருக்குங்க. அதுவும் நடு கிணத்துல நிக்கிற மாதிரி நின்று இருக்கு. இது எப்படிடா சாத்தியம்? நடு கிணத்துல இந்த மாதிரி எந்த ஒரு பிடிப்புமே இல்லாம நிக்கவே முடியாதுன்னு தனலட்சுமி இன்னும் கொஞ்சம் நெருங்கி போய் பார்க்கலான்னு அந்த கிணத்து பக்கமா நெருங்கி போறாங்க. இவங்களோட மோட்டார் ரூமோட அந்த லைட் வெளிச்சத்துல பாக்குறாங்க. இவங்க பார்த்துக்கிட்டே நடந்து போகும்போது அந்த உருவம் மறுபடியும் கிணத்துக்குள்ள தொப்புன்னு குதிச்ச மாதிரி குதிச்சிருக்குங்க. அந்த தண்ணி சத்தம் எல்லாம் கூட கேட்ட மாதிரி தான் இருந்திருக்கு இந்த தனலட்சுமிக்கு. இவங்க மீண்டும் நடக்கவே இல்லையாங்க. அதே இடத்துல ஸ்டன்னாய் நின்னுட்டாங்களாம். அது ஒரு உருவம் மாதிரி தான் இருந்துச்சு. எந்த ஒரு பிடிப்புமே இல்லாம இருந்துச்சு. இப்போ கிணத்துக்குள்ளேயும் விழுந்துருச்சு. இது ஏதோ ஒரு அமானுஷமா கூட இருக்கும். நம்ம எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலான்னு தனலட்சுமி மீண்டும் இவங்களோட வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. கரெக்டா இவங்களோட வீட்டுக்கு பக்கத்துல வந்து அந்த ஒரு காலை எடுத்து படியிலையும் வச்சிருக்காங்க. வச்சதுமே இவங்களோட காலை யாரோ வாரி விட்ட மாதிரி இவங்க அந்த படியிலே கீழே விழுந்திருக்காங்க. விழுந்தவங்களுக்கு தலையில பயங்கரமான அடிபட்டு ரத்தமும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஐயோ அம்மா அப்படின்னு இவங்க கத்திக்கிட்டே கீழே விழுந்ததுல அவங்களோட வீட்டுக்காரரும் எந்திரிச்சிட்டாருங்க. எழுந்து உள்ள இருந்து ஓடி வந்தவர் என்னமாச்சுன்னு சத்தம் போட்டுக்கிட்டே வந்திருக்காருங்க. கரெக்டா இவங்க அந்த வாசப்படியில விழுந்திருந்தாங்களே இவங்களை வந்து தூக்கி பார்த்தா மண்டையில ரத்தமா கொட்டிக்கிட்டு இருந்திருக்கு. என்னடா ஆச்சு, ஏமா இப்படி பண்ற அப்படின்னு அவங்கள கொஞ்சம் திட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சிட்டு அப்போதைக்கு அவ்வளோ நேரத்துக்கு எங்கேயும் ஹாஸ்பிட்டல் போக முடியாது அப்படின்றதுனால இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்லயே சின்னதா கை வைத்தியம் மாதிரி பண்ணி அந்த புண்ணுக்கு அந்த பத்து மாதிரி போட்டிருக்காங்க. சின்னதா கட்டும் கட்டி விட்டு இருந்திருக்காரு. அப்படியே மெதுவா படுக்கையும் வச்சிருந்திருக்காங்க இந்த தனலட்சுமி. இவங்களுக்கு வழியில விடிய தூக்கமே வராம அந்த பக்கம் இந்த பக்கம் பிறந்துட்டே இருக்காங்க. கடைசியா ஒரு 4 மணி இருக்குங்க. அவ்வளோ நேரத்துக்கு தான் இந்த தனலட்சுமி தூங்கி இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் காலையில ஒரு 6:30 மணி 7 மணி ஆயிடுச்சுங்க. பாலெல்லாம் கறக்கணும் இல்லையா, அதனால தனலட்சுமி மெதுவா கண்ணை திறந்து பார்த்திருக்காங்க. ஓரளவுக்கு வெளிச்சம் வரவும் ஆரம்பிச்சிச்சு. சூரிய வெளிச்சமே வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் தனலட்சுமி மெதுவா கண்ணையும் திறந்து பார்த்திருக்காங்க. பார்த்தா அவங்களோட ஹஸ்பண்ட் அதுக்குள்ளே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருக்காரு. பால் கறக்கிறது, அதுக்கப்புறம் சொசைட்டில கொண்டு போய் ஊத்துறது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வேகமா வீட்டுக்குள்ளேயும் வந்திருக்காரு. வந்தவர் எந்திரிச்சிட்டியாமா, எந்திரி காப்பி குடிச்சிட்டு நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுறாருங்க. சரிங்க அப்படின்னு இந்த தனலட்சுமியும் மெதுவா எழுந்து கொஞ்சம் கொஞ்சமா அடி மேல அடி வச்சு பாத்ரூம் போயிட்டு அப்படியே குளிக்கவெல்லாம் இல்லைங்க. பாத்ரூம் போயிட்டு பல் மூஞ்செல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயும் வந்திருக்காங்க. வந்ததுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டலும் கிளம்பி போயிருக்காங்க. போயிட்டு இவங்க ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் மண்டையில வந்து பயங்கரமா அடிபட்டு இருக்கு இல்லையா, அந்த பத்து போட்டிருந்தது அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் இவங்களுக்கு வந்து ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்திருக்காங்க. 2-3 நாளைக்கு வந்து பெட்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, நான் பெட்ல இருக்கணும் அப்படின்னா பாப்பாவை வர சொல்லுங்க அப்படின்னு ரம்யாவை கூப்பிட சொல்லியிருக்காங்க. இவங்களும் அவங்களோட வீட்டுக்கு அவங்களோட ஹஸ்பண்டை வந்து வீட்டுக்கு போக சொல்லிட்டு அவங்க பொண்ணு தான் கூட இருந்திருக்காங்க. ஒரு 4 நாள் வரைக்கும் பெட்ல இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கும் வந்திருக்காங்க. வந்ததுக்கு அப்புறமா இந்த தனலட்சுமியோட ஆக்டிவிட்டிஸே கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருந்திருக்குங்க. என்னன்னு பார்த்தா ஒரு ஆம்பளை வந்து எப்படி நடந்துக்குவாங்க, ஒரு பொண்ணு நடந்துக்கிறது ஒரு விதமா இருக்கும், ஒரு ஆண் நடந்துக்கிறது வேற ஒரு விதமா இருக்கும்ல. ஆனா இவங்க வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க பொண்ணு வந்தா கொஞ்சம் ஹார்ஷா திட்டி பேசுறது, அதுக்கப்புறம் சாப்பாடு செய்யணும் அப்படின்னா இவங்க சாப்பாடு செய்யற அந்த அடுப்படி பக்கம் கூட போறதே கிடையாதாங்க. தண்ணி கூட அவங்களோட ஹஸ்பண்டை மொண்டுட்டு வர சொல்லி அதுக்கப்புறமா தான் குடிக்கிறது. இந்த மாதிரி அவங்க வேற ஒரு விதமா நடந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி தலையில அடிப்பட்டதுனாலதான் இவ இப்படி இருக்கிறா, அதெல்லாம் ஒன்றும் சரியா போயிடும், கொஞ்ச நாள் வரைக்கும் தானே அப்படின்னு
அப்படின்னு சொல்லி இந்த மாத்திரை மருந்து எல்லாமே முடியிற வரைக்கும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு இவங்க ஹஸ்பண்டும் அதை பெருசுப்படுத்தலைங்க. அதே மாதிரி இவங்க எல்லா வேலையும் அந்த தனலட்சுமி அப்படின்றவங்களுக்கு செஞ்சும் கொடுத்துருக்காங்க. ஆனா அப்படி செஞ்சாலுமே இவங்க வீட்டுக்காரரை வந்து பயங்கரமா திட்டுறது, அடிக்கிறது, ரொம்ப கொடுமை பண்ணுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்குங்க. இவ எதுக்காக இப்படி பண்றா, கொஞ்ச நாளாவே சரியே இல்லையே, இவளுக்கு என்ன ஆச்சுன்னு அதுக்கப்புறமா தான் அவங்களோட வீட்டுக்காரர் யோசிக்கவும் ஆரம்பிச்சிருந்திருக்காராம். யோசிச்சதுக்கு அப்புறமா தான் இவங்க வந்துட்டு ஆல்ரெடி பயந்தாங்க, அந்த இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுவா இருக்குமோ, ஒருவேளை இவளுக்கு பேய் பிடிச்சிருக்குமோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதே போல இவங்களோட பொண்ணுகிட்டையும் சொல்லியிருக்காங்க, உங்க அம்மா இப்படிதான் பண்றாங்க, உங்க அம்மாவுக்கு ஏதாவது பண்ணலாமா அப்படின்ற டிஸ்கஷன் எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒரு பேயோட்டுற அந்த நபரையும் ஒரு சாதாரண ஒரு ஆள் மாதிரி வீட்டுக்குள்ளேயும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவர் வந்து அந்த வாசப்படியில மிதிச்சு வீட்டுக்குள்ள அப்படியே நல்லா கூட வரலங்க. அதுக்குள்ளேயுமே இந்த தனலட்சுமியும் ஆக்ரோஷமா ஆவேசமா அவனை வெளியே போ சொல்லுன்னு கத்திட்டே இருந்திருக்காங்க. இந்த தனலட்சுமி அப்படின்றவங்க முன்ன பின்ன கூட அந்த நபரை வந்து பார்த்ததே கிடையாதுங்க. இருந்தாலும் எதுக்காக போ சொல்றாரு அப்படின்னு இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா இவர் ஒரு பேயோட்டுறவர் அப்படின்னு அந்த ஆத்மாவுக்கு தெரிஞ்சிச்சு போல அப்படின்னு எல்லாருக்குமே புரிஞ்சிச்சுங்க. அப்படியே மெதுவா இவங்களோட வீட்டுக்கு வெளியே வந்துட்டு சின்னதா வராண்டா மாதிரி ஒரு இடம் இருந்திருக்குங்க. அந்த இடத்துலயே அந்த நபர் உட்கார்ந்து பூஜை பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காரு. தனலட்சுமி வந்து வேற ஒரு ரூம்குள்ள இருந்திருக்காங்க. பூஜை பண்ணவே இந்த தனலட்சுமி இன்னுமே ஆவேசமா கத்திட்டே இருந்திருக்காங்க. பிடிக்கவே முடியலையாம். அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அந்த தனலட்சுமியை அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாம இருந்திருக்கு. கூடவே கிராமத்துல இருந்து இவங்களோட ரிலேட்டிவ்ல 2-3 பேர் வந்திருக்காங்க. அவங்களோட உதவியோட தான் தனலட்சுமியை அப்படியே மெதுவா இழுத்துக்கிட்டே வந்து அங்க பூஜையிலையும் உட்கார வச்சிருக்காங்க. பூஜையில உட்கார வச்சதுக்கு அப்புறம் அந்த ஆன்மாவெல்லாம் விரட்டி விடுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நான் போக மாட்டேன்னு ஒரே தீர்க்கமா இருந்திருக்குங்க. கூடவே இந்த தனலட்சுமியை நான் கூட்டிகிட்டே தான் போவேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு. ஆனா முடியாது அப்படின்னு அந்த ஆன்மாவை விலக்கியும் விட்டுருக்காரு இந்த பேயோட்டுற அந்த நபர். இந்த பூஜை எல்லாம் பண்றதுக்கே நைட்டு ஆரம்பிச்ச அந்த பூஜை விடிய பண்ணி நல்லா விடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த ஆன்மாவை விளக்கவே முடிஞ்சிச்சாங்க. அவ்வளோ நேரம் வரைக்கும் பூஜை நடந்துட்டே தான் இருந்துச்சா. ஒரு வழியா இந்த ஆன்மாவை வந்து விளக்கியாச்சு, இனிமேல் வந்து உங்களோட வீட்டுக்குள்ள அந்த ஆன்மா வர முடியாது, இந்த தனலட்சுமியும் தொடவும் முடியாது அப்படின்னு அந்த பேயோட்ட நபரும் சொல்லியிருக்காரு. கூடவே அவங்களோட வீட்டை சுத்தி சின்னதா ஏதோ மந்திரங்கள் எல்லாம் சொல்லி ஃபுல்லா தண்ணி எல்லாம் தெளிச்சு அப்புறம் இன்னும் கூட என்னமோ பூஜை பண்ணினாராம். அது எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறமா தான் இந்த தனலட்சுமி ஒரு வாரத்துக்கு அப்புறமா நார்மல் கண்டிஷனுக்கு வர்ற மாதிரி இருந்திருக்காங்க. அது வரைக்குமே கொஞ்சம் மயக்கமா இருக்கிறது, உடம்பு சரியில்லாம இருக்கிறது அந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் நார்மலா இருக்கிற மாதிரி இருந்திருக்காங்க. சரி, ஓகே, நார்மல் ஆயிட்டா இனிமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு அவங்க பொண்ணு அவங்களோட ஹஸ்பண்ட் 2 பேருமே நினைக்கிற அந்த நேரத்துல இந்த தனலட்சுமி ஒரு விபரீதமான ஒரு முடிவை செஞ்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு அவங்களோட ஹஸ்பண்டை பார்த்து நான் இனிமே இருக்க மாட்டேன், என்ன அவன் கூப்பிட்டுட்டே இருக்கான், நான் போயே தான் தீரணும், அவன் என்னை கூப்பிட்டுட்டே இருக்கான்னு ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு இடத்த கை காட்டிட்டே இருந்திருக்காங்க. எந்த இடம்னு பாத்தீங்கன்னா ஒரு கிணறு, அவங்களோட வீட்டு கிணறு. அந்த கிணத்துல அந்த இடத்த காட்டி அவன் என்னை கூப்பிட்டுட்டே இருக்கான்னு சொல்லி முடிச்சுட்டு, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, வாமா வந்து படுமா அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் வந்து சமாதானம் பண்ணி வீட்டுக்குள்ள நல்லாவே படுக்க வச்சிருக்காங்க. வீடையும் வந்து உள்தாப்பால் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இவரும் படுத்திருக்காரு. ஆனா காலையில எந்திரிச்சு பார்த்தா இந்த தனலட்சுமி அப்படின்றவங்கள ஆளையே காணோமாங்க. வீடு ஃபுல்லாவே தேடி இருக்காரு, எங்கேயுமே காணோம். வயல் வெளியெல்லாம் தேடி இருக்காரு, எங்கேயுமே காணோம். கடைசியா பொண்ணு வீட்டுக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு பொண்ணு வீட்டுக்கும் ஆளை அனுப்பி பார்த்திருக்காங்க, அங்கேயும் கிடையாதா. எங்கடா போயிருப்பா அப்படின்னு இவரும் தேடாத இடமே இல்லையாங்க. கடைசியா தான் ஒரு 2 நாளுக்கு அப்புறமா தான் இந்த தனலட்சுமி வந்து அந்த கிணத்தை கை காட்டி சொல்லிட்டு இருந்தாங்களே, அந்த கிணத்து பக்கமும் போய் பார்க்கலான்னு போயிருக்காருங்க. அப்படி போய் பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தா தனலட்சுமி அந்த கிணத்துல தான் விழுந்து இறந்து போய் சடலமா மிதந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஊரையே கூப்பிட்டுட்டாருங்க. பயங்கரமா கத்தி கதறி அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. ரம்யாவுக்கும் தகவல் எல்லாம் சொல்லி அவங்களும் வந்துட்டாங்க. ஒரு வழியா அந்த கிணத்துல இருந்து இந்த தனலட்சுமியோட உடம்ப மேலையும் எடுத்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு எல்லாமே செஞ்சு முடிச்சிருக்காங்களாங்க. கடைசியா அந்த ஆன்மா சொன்ன மாதிரி எங்க அம்மாவை வந்து கூட்டிகிட்டே போயிடுச்சு சிஸ்டர், எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரம்யா அப்படின்றவங்க தான் நமக்கு இந்த நிகழ்வை சொல்லி அனுப்பியிருக்காங்க. இந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி உங்களுக்கோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கோ யாராவது ஒருத்தருக்கு இந்த திகிலான அமானுஷ்யமான நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க,
இருந்தீங்கன்னா அந்த நம்பருக்கு நீங்க வாய்ஸ் மெசேஜா கூட சென்ட் பண்ணி வைக்கலாங்க. கண்டிப்பா அந்த சம்பவம் நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ண முடியும். ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.